எந்திரிங்க சீக்கிரம். சரி சரி உங்க தம்பிகிட்ட போய் காசு வாங்கிட்டு வாங்க செலவுக்கு. சரிடி, நான் போயிட்டு வரேன். செல்லக்குட்டி பப்பி எதிரா அம்மா எழுப்புறல எந்திரி. அம்மா இன்னைக்கு தீபாவளி அம்மா, எல்லாரும் பட்டாசு சவுண்ட் கேக்குதுமா. தீபாவளியா? ஆமாம்மா இன்னைக்கு தீபாவளி தான். ஆமாம்மா எல்லாரும் இன்னைக்கு புது துணி போடுவாங்களாம்மா, டப்பாசு வெடிப்பாங்க, பலகாரம்லாம் சாப்பிடுவாங்களாம்மா. நம்ம வீட்டில் தானே எதுவுமே இல்லை. கவலைப்படாதீங்க, அப்பா போயிருக்கிறாரு. எல்லாம் உங்களுக்கு டப்பாசு பலகாரம் புது துணி எல்லாம் அப்பா வாங்கிட்டு வருவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்பா எல்லாம் வாங்கிட்டு வருவார். அப்பா நம்மளுக்கு புது துணி வாங்கிட்டு வராமா? அப்பாட்ட தான் காசே இல்லை, எப்படிமா வாங்கிட்டு வருவாரு? ஆமாம்மா அப்பாட்ட தான் எதுவுமே இல்லை, காசு இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லைல்ல. அப்பா எப்படி புது துணி வாங்கிட்டு வராரு, பலகாரம்லாம் வாங்கிட்டு வராரு. அதெல்லாம் வாங்கிட்டு வரமாட்டாருமா அப்பா. இல்லைம்மா அவங்க சித்தப்பாட்ட காசு வாங்கிட்டு பலகாரம் புது துணிலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அப்பா வாங்கிட்டு வந்துடுவார் கொஞ்ச நேரத்தில். அக்கா இன்னைக்கு தீபாவளியிலக்கா பலகாரம் செஞ்சுருந்தேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தான்க்கா வாங்கிக்கோங்க. சரிடி சரிடி பசங்களுக்கு ஒரு ரோசி இதாம்மா பலகாரம். என்னங்கக்கா பசங்களுக்கு இன்னைக்கு புது துணிலாம் போடலையா தீபாவளிக்கு? பலகாரம் சுடலாம், நீங்கள் எதுவும் செய்யலை? இல்லடி காசு இல்லை, அண்ணனுக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லையா. அதனால அவர் தம்பிகிட்ட காசு வாங்குறதுக்கு போயிருக்கிறாரு. வந்த பிறகு தான் செய்யணும், அவர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரிக்கா பலகாரம் கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்க. வீட்டில் கறி குழம்புலாம் வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்கக்கா. இல்லை பசங்களுக்கு டப்பாஸ்லாம் கொடுத்து விட்றேன், டப்பாஸ் வெடிங்கக்கா. சரி சரி வந்து சாப்பிட்டு போகிறேன்டி. சரி டப்பாஸில் வெடிக்கிறேன்டி. சரிக்கா வீட்டில் அப்படியே போட்டு பண்ணியிருக்கு வேலை, நான் போய் வேலை செய்யணும், போயிட்டு வரேன். அத்தை அதிசயம் நல்லா தொட்டுக்கிறாங்களே, நல்லா இருக்கே. அத்தை குலோப்ஜா நல்லா செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கு. அம்மா நீங்களும் சாப்பிடுங்கம்மா. வேணாம்மா நீங்களே சாப்பிடுங்க. பாவம் பசங்க பசியாக இருக்குதுங்க, நம்மளால செஞ்சு தர முடியல. அவர் அவங்க தம்பிட்டு காசு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. வாங்கிட்டு வராரா என்னன்னு தெரியல, அவங்க தம்பி கொடுப்பாரான்னு. பசங்களாச்சும் சாப்பிடட்டும். எனக்கு சுசுறுத்து அழகா எரியுது பாத்தியா? சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அடடா பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்கு, அழகா இருக்குது சங்கு சக்கரம். அடியே பட்டாசு வெடிக்கும் போது ஓரமாக நில்லுன்னா பத்திரமா வெடி. வாங்க பசங்க வீட்டுக்கு போகலாம். சுசு வெட்டி போட்டீங்கன்னா தண்ணியில் போடணும், இல்லைன்னா கீழே போட்டிங்கன்னா காலை யாராச்சும் மிதிச்சாங்கன்னா புண்ணாயிடும். சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறோம்மா.